ஒரு காலகட்டத்தில் விஷால் என்ன படங்களில் நடிக்கலாம் அப்படின்றது வந்து உங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கிற நிலையில் இருந்தாரா? கிடையாது சார். இல்லை. கிடையாது. நான் கூட இருந்தங்காட்டி எல்லாமே நினச்சிட்டாங்க நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம் விஷாலுக்கு. நடிக்கலாம் நடிக்க வேணாம்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. கிடையாது சார். ஆஸ் அ ஃப்ரெண்டு தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் விஷாலுக்காக நாங்கள் வேலை செய்யலை. ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவருக்கு ஹி ஹேட் இஸ் ஓன் டஃப் டைம்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர். நாங்கள் கூட இருந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணோம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சம்பளத்துக்காக வேலை செஞ்சோம் அவர்கிட்ட கிடையாது. ஒப்பீனியன் வந்து இட் வாஸ் 100% ஹிஸ் ஒப்பீனியன் தான். நாங்கள் வந்து எந்த படம் பண்ணணும் எந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்னா வி டிடன்ட் டேக் எனி டிசிஷன்ஸ். இட் வாஸ் பியூர்லி விஷீஸ் கால். அஃப்கோர்ஸ் வந்து சஜஷன் சொல்லும் போலிய வி டிடன்ட் மேக் எனி டிசிஷன்ஸ். முடிவு அப்படிங்கிறது வந்து அவர் தான் அவங்க தானே எடுப்பாங்க யாராக இருந்தாலும். இப்போ நானாக இருந்தாலும் நான் வந்து சஜஷன்ஸ் கேட்டுக்கணும் ஒழிய முடிவு நான் தானே எடுப்பேன். இன்னொருத்தரோட முடிவை நான் எடுக்க மாட்டேன்ல. தட் இட் இம்ப்ளைஸ் சேம் சார். அப்படி இருந்தங்காட்டி தே கிரியேட்டட் லைக் இவங்களை தாண்டி எதுவுமே இல்லை, அவர் சொல்கிறதான் வந்து கேட்குறாங்க, அவர் சொல்கிற மாதிரி தான் ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு தமாசான குற்றச்சாட்டுகள் எல்லாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் விஷால் அப்படிங்கிறத சொல்லுவீங்க. அவர்னா யாராவது ஹெல்ப்னு போய் கேட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டார். இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது, ஆனால் பண்ணிடுவார். தெர் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் குவாலிட்டி ஐ லைக்.